ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ரம் த ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். சரிங்களா? வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஆக்ஷனில் பாருங்களேன், 2 விதம் இருக்குது. ஒன்று பழக்கமாக இருக்கிறது. ஓகே, கடந்த காலத்தில் ஏதோ ஒரு நமக்கு பழக்கம் இருந்திருக்கும். அந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா, நாம் மனசுக்கு பிடிக்காட்டி கூட ரெகுலராக செஞ்சுட்டு இருந்திருப்போம். ஓகே, இல்லாட்டி வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் மூலமாக அதை நாம் செய்வதற்காக தள்ளப்பட்டிருப்போம். சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒன்றி போகுதல். எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸும் இருக்காது. நாமளே விருப்பப்பட்டு அந்த பர்ட்டிகுலர் ஆக்ஷன் கூட என்ன ஆயிரும்னா அப்படியே ஒன்றி போயிடுவோம். அது நமக்கு ஒரு சுவாபமாக மாறிடும். இந்த ஃபெமிலியர் ஆயிரும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்றி போயிடுவோம். இந்த 2 ஆக்ஷனை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆனால் இந்த பழக்கமாக இருத்தல் இருக்குது பார்த்தீங்களா, அது கடந்த கால ஹேபிட்டை சொல்கிறதுக்கு. ஓகே, சும்மா ஒரு ஹேபிட்டை நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒன்றி போகுதல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெசண்ட்டாக இருக்கட்டும் பாஸ்ட்டாக இருக்கட்டும் ரெண்டுத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இதற்காக நம்ம யூஸ் பண்ண போகிற வார்த்தை என்ன அப்படின்னா யூஸ்டு டு. ஓகே, இந்த யூஸ்டு டுவை தான் 3 ஆங்கிளில் பார்க்க போகிறோம். ஒன்று இங்கே இருக்குது. அப்போ இதில் 2 வருதுல்ல, ப்ரெசண்ட்டுக்கு வருது பாஸ்ட்டுக்கு வருது. அப்போ 3 ஆங்கிள். சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா யூஸ்டு டு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். அடுத்து யூஸ்டுக்கு முன்னாடி ஒரு பி வேர்ப். ஓகே, யூஸ்டுக்கு முன்னாடி ஒரு பி வேர்ப். அந்த பி வேர்ப் ப்ரெசண்ட் அண்டு பாஸ்டில் இருந்துக்கலாம். சரிங்களா? ப்ரெசண்ட் அண்டு பாஸ்டில் இருந்துக்கலாம் பி வேர்ப். அதுக்கப்புறம் ஒரு யூஸ்டு டு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே, என்ன ஐஎன்ஜி? வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே, வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துடணும். ஓகே, பி வேர்ப் யூஸ் டு வேர்பு கூட ஒரு ஐஎன்ஜி. சரிங்களா? அப்போது இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்மெட் தெரிஞ்சிருச்சு. அப்போ இங்கே என்ன, யூஸ் டுக்கு அப்புறம் ஒரு V1 மட்டும் போட்டால் போதும். அவ்வளோதான். ஓகே, யூஸ் டு வந்தால் வெறும் V1, பி வேர்பு கூட யூஸ் டு வந்தால் ஐஎன்ஜி ஃபார்ம். சரிங்களா? அப்போ இதை நார்மலாக சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்க ஃபார்முலா முன்னாடி ஒரு சப்ஜெக்டை சேர்த்திங்கன்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். இப்போ சென்டென்ஸாக மாறிடுச்சு. ஓகே, சென்டென்ஸுக்கு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், ஒரு யூஸ் டு, ஒரு V1. எதுக்கு? சும்மா அது நமக்கு ஒரு பழக்கமாக இருந்துச்சு, ஒரு ஹேபிட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு. அதுவே ஒரு சப்ஜெக்ட்டு, பி வேர்பு, யூஸ் டு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஏன் அப்படின்னா பி வேர்பை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது, அதுவும் பி வேர்பு ஐஎன்ஜி ஃபார்ம் கூட யூஸ் பண்ணும் பொழுது அந்த வேலையை நம்ம கண்டினியூஸாக செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ கண்டினியூஸாக அந்த வேலையை செய்கிறோம்னா அது கூட அப்படி நம்ம ஒன்றி போயிட்டோம் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா யூஸ் டு அப்படிங்கிற வார்த்தை போடுறது மூலமாக நம்ம கன்வே பண்ணுறோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்க்கும்போது கிளியராக நமக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பாருங்கள். அவள் வங்கியில் வேலை செய்தால், அவள் வேலை செய்யும் போது பாடுவதை பழக்கமாக கொண்டிருந்தால், அவள் வேலை செய்யும் பொழுது பாடுவதை பழக்கமாக கொண்டு இருக்கிறாள். நான் 3 ஆங்கிளில் சொல்லான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3 ஆங்கிளையுமே நான் எழுதி வச்சுட்டேன். அதுக்கான ஃபார்முலாவும் மேலே இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள். அவள் வங்கியில் வேலை செய்தால், இப்போ நம்ம நார்மலாக சொல்லும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷீ ஒர்க்ட் இன் த பேங்க் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவோம். அது போயிடுவோம். ஏன்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை போட்டு இந்த சென்டென்ஸை சொல்லலாம். ஆனால் அவள் வங்கியில் வேலை செய்கிறத ஒரு ஹேபிட்டாக வச்சுருந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் வெறும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை போட்டால் சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போது அந்த இடத்துல நம்ம யூஸ் டு அப்படிங்கிற வார்த்தையை போட்டு சொல்லிக்கலாம். சரிங்களா? கொஞ்ச நாள் இந்த பேங்க்கில் வேலை செய்வா, கொஞ்ச நாள் வேறு பேங்க்குக்கு மாறுவா. அப்போ வங்கி ரிலேட்டடாக இருக்க அந்த ஒர்க்கில் வேலை செய்கிறது அவளுக்கு பழக்கமாக இருந்துச்சு. சரிங்களா? அப்போது ஃபார்முலா படி அப்படியே போயிடலாங்களா? பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிடலாம், மேலே இருக்க அந்த ஃபார்முலா படி போயிடலாம். சரிங்களா? பாருங்கள். சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் யூஸ்டு டு, அப்புறம் வேர்போட ஃபஸ்ட்டு ஃபார்மெட். சரிங்களா? அப்போது இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் யார்? அவள். அப்படி எழுதுங்க. அவளுக்கு ஷீ. உடனே என்ன பண்ணிடணும், யூஸ் டுன்னு போட்டுடணும். ஷீ யூஸ்ட் டு. அவர்கள் செய்த செயல் என்ன? இந்த சப்ஜெக்ட் பண்ண செயல் என்ன? வேலை செய்தால். அவ்வளோதான். வேலைக்கு ஒர்க். அவ்வளோதான். V1 தான் போடணும். ஓகே, ஷீ யூஸ் டு ஒர்க் எங்கே? இன் தி பேங்க். ஓகே, ஷீ யூஸ் டு ஒர்க் இன் த பேங்க். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அப்போ பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது அவங்க ஹேபிட்டாக வச்சுருந்தாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள்.
அவள் வேலை செய்யும்போது பாடுவதை பழக்கமாக கொண்டிருந்தாள். இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும். அவங்க பேங்க்கில் வேலை செய்கிறாங்க. அது ஒரு ரெகுலர் டே ஹேபிட்டு. அதனால் அப்படியே சொல்லிட்டோம். ஆனால் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ வேலை செஞ்சாலும் அது பேங்காக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, அவங்க வேலை செய்யும் பொழுது பாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். புரியுதுங்களா? ஏன்னா வேலை செய்யும்போது பாடாமல் அவங்களால பண்ண முடியாது. அது அப்படியே ஒன்றி போயிடுச்சு. ரத்தத்தோட ரத்தமாக கலந்து போயிடுச்சு. ஓகே. அந்த ஒரு இன்டென்சிட்டியை நம்ம சொல்கிறதுக்கு, அந்த ஒரு தீவிரத்தை சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த ஐஎன்ஜி ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்படியே போகலாங்களா? இங்கே பாருங்கள். இப்போ செகண்டுக்கு வந்துடணும். சப்ஜெக்ட்டு, பி வெர்பு, யூஸ்ட் டு, வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த பழக்கமாக கொண்டிருந்தால் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் பி வெர்பை போட்டுட்டு போயிடணும். பி வெர்பு கூட ஒரு யூஸ்ட் டு. சரிங்களா? வாங்க. இங்கே சப்ஜெக்ட் யார்? ஷீ. ஓகே. என்ன டென்ஸில் இருக்குது பாருங்கள். பழக்கமாக கொண்டு இருந்தால் அப்போ பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸில் ஷீக்கு வரக்கூடிய பி வெர்ப் என்ன? வாஸ். ஓகே. பி வெர்ப் போட்டாச்சு. பி வெர்ப் போட்டதுமே யூஸ்ட் டு போடணும். யூஸ்ட் டு. ஓகே. அதுக்கப்புறம் வேர்பு கூட ஐஎன்ஜி. என்ன வேர்ப் அவங்க பண்ணாங்க? அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணாங்க பாருங்கள். வேலை செய்யும்போது பாடுவதை பழக்கமாக கொண்டிருந்தால். ஓகே. பாடுறது தான் அங்கே வந்து என்னது? வேர்ப். அப்போது சிங்கிங்னு போடணும். சிங்கு போடக்கூடாது. சிங்கிங். ஓகே. எப்போ? வேலை செய்யும் பொழுது. அப்போ என்னது? வைல் ஒர்க்கிங். அவ்வளோதான். வைல் ஒர்க்கிங் முடிஞ்சு போச்சு. பாருங்கள். ஷி வாஸ் யூஸ்ட் டு சிங்கிங் வைல் ஒர்க்கிங். ஷி வாஸ் யூஸ்டு டு சிங்கிங் வைல் ஒர்க்கிங். பொறுமையாக சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? ஷி வாஸ் யூஸ்டு டு சிங்கிங் வைல் ஒர்க்கிங். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த யூஸ் டு எடுத்துருங்க. இப்போ படிங்க. ஷி வாஸ் சிங்கிங் வைல் ஒர்க்கிங். ஷி வாஸ் சிங்கிங் வைல் ஒர்க்கிங். அவள் என்ன பண்ணா? வேலை செய்யும் பொழுது பாடிக்கொண்டிருந்தாள். அவள் வேலை செய்யும் பொழுது பாடிக்கொண்டிருந்தாள். இப்போ யூஸ் டு சேர்க்குறோம். வேலை செய்யும் பொழுது பாடிக்கொண்டிருப்பதை பழக்கமாக கொண்டிருந்தாள். அந்த பழக்கமாக கொண்டிருத்தல இந்த யூஸ் டு என்ன பண்ணுது? டெலிவர் பண்ணுது. சரிங்களா? அடுத்து பாருங்க. அது அப்படியே போடுறோம். ஆனால் என்ன? டென்ஸை மட்டும் மாற்றுறோம். இருக்கிறாள் இருக்கு. அப்போ ப்ரெசண்ட். ஓகே. பாருங்க. அப்படி எழுதலாமா? ஷி வாஸ்ன்னு இருந்துச்சு. அதுக்கு பதிலாக ஷி இஸ்ன்னு போட்டால் முடிஞ்சு. ஷி இஸ் யூஸ் டு சிங்கிங் வைல் ஒர்க்கிங். ஓகே. சரி. அப்போ என்னன்னா இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாஸ்டில் முடிஞ்சு போச்சு. ஓகே. தே ஆர் இன் நோ வே கனெக்டட் டு த ப்ரெசன்ட். அவங்க ப்ரெசண்ட்டு கூட எந்த விதத்திலும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் அந்த வேலையை பழக்கமாக வச்சுருக்காங்க. ஓகே. பாஸ்ட்டில் அவங்களுக்கு அது பழக்கமாக இருந்தது. பாஸ்ட் ஹேபிட்டு. பாஸ்ட்டில் ரத்தத்தோட ரத்தமாக ஊறி போயிருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லை. ஓகே. இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணணும். சரிங்களா? சொல்லுங்கள். ஷி இஸ் யூஸ் டு சிங்கிங் வைல் ஒர்க்கிங். ஷி யூஸ் டு சிங்கிங் வைல் ஒர்க்கிங். இப்போது அவள் வேலை செய்யும்போது பேசிக்கிட்டே இருக்கிறத பழக்கமாக வைத்திருக்கிறாள். எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்கள். அவள் வேலை செய்யும் பொழுது பேசிக்கொண்டிருப்பதை பழக்கமாக கொண்டிருக்கிறாள். பேசுகிறத பழக்கமாக வச்சுருக்கா. வேலை செய்யும்போது பேசிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம்? வெரி குட். ஷீ இஸ் யூஸ் டு ஸ்பீக்கிங் இல்லாட்டி டாக்கிங். ஓகே. ஷீ யூஸ் டு டாக்கிங் ஆர் ஸ்பீக்கிங் வைல் ஒர்க்கிங். சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே. இப்போ ஒரு சில சென்டென்சஸை ஃபஸ்ட்டு ஃபார்முலாக்கு மட்டும் பார்த்துடலாம். சரிங்களா? நான் நிறைய புத்தகங்களை படித்து வந்தேன். கிடைக்கிற நேரத்துலலாம் புத்தகத்தை எடுத்து என்ன பண்ணுவேன்? நான் படித்தேன். ஓகே. பாஸ்டில். ரைட். அவர்கள் அடிக்கடி வெளியில் உணவருந்தினர். அடிக்கடி என்ன பண்ணுவாங்க? வெளியில் போய் சாப்பிட்றது அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொரு வார இறுதியிலும் கால்பந்து விளையாடினோம். அப்போ ஒவ்வொரு வீக்கெண்டும் என்ன பண்ணோம்? நாங்கள் ஃபுட்பால் விளாண்டோம். அது வந்து எங்களுக்கு ஹேபிட்டாக இருந்துச்சு. தவறாமல் விளையாடுறது. சரிங்களா? சரி பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து போயிடலாம். நான் நிறைய புத்தகங்களை படித்து வந்தேன். ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் யார்? சப்ஜெக்ட் தானே ஃபஸ்ட்டு போடணும். அக்கார்டிங் டு த ரூல், அக்கார்டிங் டு த ஃபார்முலா. அதனால் சப்ஜெக்டை போட்டுடலாம். சப்ஜெக்ட் யார்? நான். ஐ. சப்ஜெக்டை போட்டதுமே யார் வந்துடணும்? ரூட் வேர்டு வந்துடணும். ஐ யூஸ் டு. ஓகே. அடுத்து V1 செய்த செயலை போடணும். என்ன செயல்? படித்து வந்தேன். படித்தல். படித்தலுக்கு என்ன சொல்லுவோம்? ஸ்டடி. ஸ்டடின்னு சொன்னீங்கன்னா தப்பு. ஸ்டடி வேறு, ரீடு வேறு. சரிங்களா? ரீட்னா வாசிக்கிறது. சும்மா புத்தகங்களை நம்ம வாசிக்க தான் முடியும். சரிங்களா? ரைட். ஐ யூஸ் டு ரீட். எதை ரீட் பண்ண? நிறைய புத்தகங்களை. அப்போ என்ன சொல்லணும்? அ லாட் ஆஃப் புக்ஸ்.
ஓகே, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சொல்ல மாட்டாங்க, லாட் ஆஃப் புக்ஸ் மட்டும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. லாட் ஆஃப் புக்ஸ். ஓகே, அது ஒரு ஃப்ரேஸ். லாட் வந்தாலும் அது கூட வந்துடணும். சரிங்களா? பாருங்க, ஐ யூஸ் டு ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ். ஐ யூஸ் டு ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ். ஓகே, அதுவே பாருங்க, நான் நிறைய கதை புத்தகங்களை படித்து வந்தேன் அப்படின்னா ஐ யூஸ் டு ரீட் அ லாட் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ். அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சம் மாற்றினோம்னா புது புது சென்டென்சஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அவர்கள் அடிக்கடி வெளியில் உணவருந்தினர். அவர்கள் அடிக்கடி வெளியில் உணவருந்தினர். எப்படி சொல்லலாம்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போட்டுடலாங்களா? தே அடுத்து ஃபார்முலா போயிருங்க அப்படியே. தே யூஸ்டு டு. ஓகே, என்ன பண்ணாங்க? சாப்பிட்டாங்க. ஓகே, ஈட், ஏன்னா V1 போடணும். தே யூஸ் டு ஈட். எங்கே? வெளியில். அப்போ ஈட் அவுட். அவ்வளோதான். தே யூஸ் டு ஈட் அவுட். தே யூஸ் டு ஈட் அவுட். அவங்க வெளியில் சாப்பிட்றத என்ன பண்ணாங்க? ஒரு ஹேபிட்டை வச்சுருந்தாங்க. அது எப்போ? அடிக்கடி. அப்போ ஆஃபன். அவ்வளோதான், முடிஞ்சது பாருங்கள். தே யூஸ் டு ஈட் அவுட் ஆஃபன். அவங்க அடிக்கடி வெளியில் சாப்பிட்றத ஹேபிட்டை வச்சுருந்தாங்க. தே யூஸ்டு டு ஈட் அவுட் ஆஃபன். தே யூஸ் டு ஈட் அவுட் ஆஃபன். அவர்கள் அடிக்கடி வெளியில் உணவருந்தினர். அப்படின்னா அது ஒரு அவங்களோட ஹேபிட்டாக, ஒரு ரொட்டீன் ஹேபிட்டாக இருந்திருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நாங்கள் ஒவ்வொரு வார இறுதியிலும் கால்பந்து விளையாடினோம். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் என்ன சப்ஜெக்டை போடுறோம்? வி யூஸ்டு டு. என்ன பண்ணாங்க? ப்ளே பண்ணாங்க. ப்ளே. எதை ப்ளே பண்ணாங்க? ஃபுட்பால். ஓகே, ஃபுட்பால். எப்போ? எல்லா வார கடைசியிலையும். அப்போ எவ்ரி வீக்கெண்ட். அவ்வளோதான், எவ்ரி வீக்கெண்ட். பாருங்க, வி யூஸ் டு ப்ளே ஃபுட்பால் எவ்ரி வீக்கெண்ட். இப்போ ஒவ்வொரு வார கடைசியிலையும் நாங்கள் என்ன பண்ணோம்? ஃபுட்பால் விளையாண்டோம். பாஸ்டில். ஓகே, வி யூஸ் டு ப்ளே ஃபுட்பால் எவ்ரி வீக்கெண்ட். வி யூஸ்ட் டு ப்ளே ஃபுட்பால் எவ்ரி வீக்கெண்ட். புரிஞ்சுதுங்களா? நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும், இல்லாட்டி வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு போனோம். எப்படி சொல்லலாம்? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் கோவிலுக்கு போனோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர்ஸ். நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு போனோம். வெரி குட். வி யூஸ்டு டு விசிட் இல்லாட்டி கோ டு த டெம்பிள் எவ்ரி ஃப்ரைடே. கரெக்ட், எக்ஸாக்ட்லி கரெக்ட். அவ்வளோதான், நீங்கள் பிடிச்சிட்டிங்க. ஓகே, we used to go to the temple every Friday. We used to go to the temple every Friday. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், இது ரெண்டாவது ஃபார்முலாவோட சென்டென்சஸ். சரிங்களா? நான் கடைசியில் பார்த்தீங்கன்னா பழகி இருந்தார், பழகி உள்ளார், பழகி கொண்டு இருந்தால், பழகி உள்ளான்னு போட்டிருக்கேன். அந்த பழகின்னு வந்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடுங்க? ஐஎன்ஜி ஃபார்மாக கொண்டு வந்துடுங்க. ஓகே, பழகி இருந்தார்னா அதை பழக்கமாக கொண்டு இருந்தார். ஓகே, பழகி உள்ளார்னா பழக்கமாக கொண்டு இருக்கிறார். இப்போ பழகி இருக்கிறாரு, அதான் பழக்கமாக கொண்டு இருக்கிறார். சரிங்களா? அதை தான் நான் ஷார்ட் பண்ணி அங்கே எழுதியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பழக்கம் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுன்னா ப்ரெசண்ட்டாக பாஸ்டான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஐஎன்ஜி ஃபார்மாக போட்டுக்கோங்க. ஓகே, சரி பாருங்கள். பாவனா கடினமான சூழ்நிலைகளை சமாளிப்பதில் பழகி இருந்தார். பாஸ்ட் டென்ஸ். ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் ஆரம்பிச்சிடலாங்களா? பாருங்கள், பாவனா. ஓகே, போட்டதும் என்ன பண்ணிடணும்? என்ன டென்ஸ் இருக்கோ அதற்கான பி வெர்பை போடணும். ஓகே, பாவனா வாஸ். ஓகே, யூஸ்டு டு என்ன பண்ணாங்க? சமாளிச்சாங்க. சமாளிக்கிறது இங்கே என்னது? வேர்பு. அப்போ சமாளிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹேண்டில் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஐஎன்ஜி ஃபார்மில் தான் நமக்கு தேவை. அப்போ ஹேண்ட்லிங்னு போடணும். சரிங்களா? பாருங்க, யூஸ் டு ஹேண்ட்லிங். எதை ஹேண்டில் பண்ணாங்க? கடினமான சூழ்நிலைகளை. அப்போது டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ். அவ்வளோதான். பாவனா வாஸ் யூஸ் டு ஹேண்ட்லிங் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ். பாவனா வாஸ் யூஸ் டு ஹேண்ட்லிங் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ். அதுவே பாவனா கடினமான சூழ்நிலைகளை சமாளித்து கொண்டு இருந்தார்னு மட்டும் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ் டு ரிமூவ் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். பாவனா வாஸ் ஹேண்ட்லிங் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ். அவ்வளோதான், யூஸ் டு மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். அப்படி எல்லா நேரத்துலையுமே அவங்க அந்த கடினமான சிச்சுவேஷன் வந்துட்டாலே, அந்த டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் வந்துட்டாலே அதை ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணம், சகஜம், எக்கச்சக்கமானது அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. ஒன்றி போயிடுச்சு அவங்க கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் டுங்கிற வார்த்தையை ஆட் பண்ணுறோம். அவர் காரமான உணவை சாப்பிட பழகி இருக்கிறார், பழகி உள்ளார். ப்ரெசண்ட்டு, ரொம்ப சிம்பிள். அவர், ஹீ. ஓகே, உடனே ப்ரெசண்ட்டோட பி வெர்ப் போட்டாச்சு.
ரூட் வடை போடுறோம், யூஸ்டு டு. ஓகே, என்ன பண்ணார் அவர்? ஆக்ஷன் என்ன? உணவை சாப்பிட. அப்போ ஈட்டிங். அவ்வளோதான். பாருங்கள், ஹீ இஸ் யூஸ் டு ஈட்டிங். எதை சாப்பிட? காரமான ஃபுட்டு. காரமான ஃபுட்டுனா ஸ்பைசி ஃபுட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்கள், சிம்பிளாக முடிச்சாச்சு. ஹீ இஸ் யூஸ் டு ஈட்டிங் ஸ்பைசி ஃபுட். ஹீ இஸ் யூஸ் டு ஈட்டிங் ஸ்பைசி ஃபுட். காரமான உணவை சாப்பிட அவர் பழகியிருக்கிறார். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஆங்கிலத்தில் பேசுவதற்கு அவர் பழகியிருக்கிறார். எப்படி சொல்லுவீங்க? ஆங்கிலத்தில் பேசுவதற்கு அவர் பழகியிருக்கிறார். ரொம்ப சிம்பிள். he is used to அப்படியே வந்துடணும். he is used to speaking in English. அவ்வளோதான். he ஓகே, அவ்வளோதான். he is used to speaking in English. he is used to speaking in English. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்க, அவள் பொதுவெளியில் பேசுவதை பழக்கமாக கொண்டிருந்தாள். ஓகே, பப்ளிக்கில் பேசுறது அவளுக்கு பழக்கமாக இருந்தது. போயிடலாங்களா? பாருங்க, ஷீ பாஸ்டாக இருக்கனால வாஸ் போட்டாச்சு. ஷீ வாஸ் யூஸ்டு டு என்ன பண்ணா? பேசினாள். ஸ்பீக்கிங். ஓகே, ஷீ வாஸ் யூஸ்டு டு ஸ்பீக்கிங். அவள் பேசுவதை பழக்கமாக கொண்டிருந்தாள். எங்கே? பப்ளிக்கில். ஓகே, இன் பப்ளிக் அப்படின்னு போட்டாலே முடிஞ்சு போச்சு. பாருங்கள், ஷி வாஸ் யூஸ் டு ஸ்பீக்கிங் இன் பப்ளிக். ஐயோ, அவள் வெளியில் பப்ளிக்கில் பேசுகிறதெல்லாம் அவளுக்கு சாதாரணமாக இருந்துச்சு. இப்போல்லாம் சாதாரணமாக இருந்தது. பாருங்கள், ஷி வாஸ் யூஸ் டு ஸ்பீக்கிங் இன் பப்ளிக். ஷி வாஸ் யூஸ் டு ஸ்பீக்கிங் இன் பப்ளிக். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நிலவன் போக்குவரத்து நெரிசலில் ஓட்டுவதை பழகி உள்ளான். எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் என்ன பண்ணிடுவான்? பையன் போயிடுறான். அவனுக்கெல்லாம் சப்படா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அவன் ரத்தத்தோடு தான் பழகிருச்சு. ஓகே, சரி பாருங்கள், நிலவன் போக்குவரத்து நெரிசலில் ஓட்டுவதை பழகியுள்ளான். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யார்? நிலவன். ஓகே, நிலவன். என்ன டென்ஸு? ப்ரெசண்ட். அதனால் பி வெர்ப் இஸ்ஸு. என்ன பண்ணார் அப்படின்னா யூஸ்டு டு டிரைவிங். அவர் ஓட்டினார். டிரைவிங். எங்கே? இன் ஹெவி டிராஃபிக். இன் ஹெவி டிராஃபிக். ஓகே, பாருங்கள், நிலவன் இஸ் யூஸ் டு டிரைவிங் இன் ஹெவி டிராஃபிக். பொறுமையாக ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுங்கள். கடன்னு வேகமாக படிக்கணும்னு அவனும் அவசியம் கிடையாது. வேகமாக பேசணும்னு அவசியம் கிடையாது. பொறுமையாக பேசுங்க, தப்பு இல்லை. அப்போ தான் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம சரியாக உச்சரிப்போம். சரிங்களா? நிலவன் இஸ் யூஸ் டு டிரைவிங் இன் ஹெவி டிராஃபிக். நிலவன் இஸ் யூஸ் டு டிரைவிங் இன் ஹெவி டிராஃபிக். நிலவன் போக்குவரத்து நெரிசல் ஓட்டுவதில் பழகி இருக்கிறான். பிரச்சனையில் அவனை கூப்பிடு, அவன் டிராஃபிக்கில் சூப்பராக ஓட்டிடுவான். ஏன்னா அவனுக்கு அது பழகிருச்சு. ஓகே, நிலவன் இஸ் யூஸ் டு டிரைவிங் இன் ஹெவி டிராஃபிக். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்லைடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அது யூஸ் டுவாக இருக்கட்டும், இல்லாட்டி பாஸ்ட் ஐஎன்ஜி, ப்ரெசன்ட் ஐஎன்ஜி, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத 3 சேம் சென்டென்சஸை வச்சு பார்த்தோம். செகண்ட் ஸ்லைடில் யூஸ் டு மட்டும் எங்கே யூஸ் பண்ணணும், அப்படி வந்தால் என்ன மீனிங்கில் வருதுன்னு பார்த்துட்டோம். இந்த ஸ்லைடில் ப்ரெசன்ட் ஐஎன்ஜியாக இருக்கட்டும், இல்லாட்டி பாஸ்ட் ஐஎன்ஜியாக இருக்கட்டும், அப்படி வந்துச்சுன்னா என்ன மீனிங்கில் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். மேக்ஸிமம் இது இந்த மாதிரி இடங்களில் தான் வரும். அப்போ இந்த 3 மட்டும் திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களோட எவ்ரிடே கம்யூனிகேஷனில் எம்ப்ளாய் பண்ணுங்கள். சரிங்களா? ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போ ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். பாருங்கள், நான் பூங்காவிற்கு அடிக்கடி போனேன். உடற்பயிற்சி செய்வதை மணி பழக்கமாக கொண்டு இருக்கிறான். பொய் கூறுவதை கனிமொழி பழக்கமாக கொண்டு இருந்தால். நாங்கள் கல்லூரியில் நூலகத்திற்கு போனோம். ஓகே, 10 புது வார்த்தைகளை தினமும் தெரிந்து கொள்வதில் பழகி இருக்கிறேன். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நவுன் இருக்காது. ஒரு சென்டென்ஸில் நவுன் இல்லை அப்படின்னா நவுன் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, வேர்பை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். வேர்ப் என்னவா இருக்குது? இருக்கிறேன்னு இருக்குது. அப்போ எந்த நவுனுக்கு இருக்கிறேன் அப்படிங்கிற வேர்பை நம்ம போடுவோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா நவுன் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத எழுதி கமெண்ட்டில் போடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் தரேன். சரிங்களா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அது எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். சரிங்களா? தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.